Hello viewers, Senino பார்க்க போறது Demon Slayer episode 62 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜெனிட்சுவோட குருவி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு லெட்டரை தூக்கிக்கிட்டு வேகமா பறந்து வருது. அதே நேரம் நம்ம டான்ஜிரோ போன எபிசோடு அந்த பாறையை எப்படியோ கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி தள்ளி நகர்த்திட்டான்ல, அதை பார்த்துட்டு இவனுக்கு ரெண்டு பேருமே மிரண்டுட்டானுங்க. எப்படா இவன் அதை பண்ணான்னு. இப்ப என்னன்னா கொஞ்சம் தூரம் தள்ளிட்டான், அதுக்காக ரிலாக்ஸ் பண்ணான்னா அடுத்த ஸ்டெப் அவனால எடுத்து வைக்கவே முடியாது. அதனால டான்ஜிரோ அதை விடவே கூடாது. என்னோட ஆம்சம் மட்டும் இல்ல, லோயர் பாடி மொத்தத்தையுமே நான் யூஸ் பண்ணணும். அப்பர் பாடியை விட இப்போதைக்கு லோயர் பாடி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே பிரஷர் கொடுத்து அவன் பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே போவான். அதை பார்த்துட்டு வெறியான நம்ம இனசுகே நானும் தட்டி தூக்குறேன்டா அப்படின்ட்டு அவன் ஒரு சைடு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அவனும் பாத்தீங்கன்னா தள்ள ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு ஜெனிட்சுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. இனசுகேவும் கல்ல தள்ளிட்டானே, அப்ப நம்ம மட்டும் தான் பேலன்ஸா ஆத்தாடி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கும் போது அவனோட செட்டுக்குருவி இருக்குல்ல, அது பேப்பரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. அட இரு, நான் இன்னும் இந்த ட்ரைனிங்கே முடியல, அப்புறம் எப்படி என்னால அடுத்த ட்ரைனிங்க்கு போக முடியும்? அதனால நீ கொஞ்சம் அவசரப்படுத்தாத, நான் பொறுமையா பண்ணுவேன்பா. அது அந்த லெட்டரை கொடுக்கறக்காண்டி கூப்பிட்டு இருக்குது, அதை நோட் பண்ணாம அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கால்ல ஒரு போடு போட்டு அந்த லெட்டரை காமிக்கும். என்ன லெட்டர்னு அப்படியே பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பையன் ஒரு வழியா அந்த கல்ல 110 மீட்டருக்கு ஒரு வழியா தள்ளிட்டான். என்ன கண்ணெல்லாம் பிதுங்கி பாடியில இருந்த மொத்த வாட்டருமே டோட்டலா தீஞ்சு போச்சு, காஞ்சு போச்சு, சுத்தமா தண்ணி இல்ல. கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆகி அப்படியே பேன்னு கிடப்பான். பயங்கரமா ஸ்வெட் ஆச்சு. அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும்ல, அவன் குடிக்கவே இல்லை. உடனே ஜெனிட்சு இனசுகே முரட்டா நான் வரட்டா, நான் சாக போறேன், இதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ தண்ணியை கொண்டு வந்து மேல புளிச்சுன்னு ஊத்துவாங்க. யாரா அவன் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹிமஜிமா தான். தண்ணியை ஊத்துனவன கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் உயிரோட தான் இருக்கனா செம்ம ஹாப்பிமா மறுபடியும் தண்ணியை மேல ஊத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா இந்த கல்ல தள்ளுற ட்ரைனிங்ல நம்மளால பாஸ் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல இருக்கும் போது கரெக்டான சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டா எடுத்திருக்க, அதனால நான் உன்னை பாராட்டுறேன், உன்னை அக்னாலேஜ் பண்றேன்னு இருவாரு. இப்படி பேசி அவன் வாயில தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பாருன்னு வைங்களேன். என்ன பையன் அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கான், சொல்ல போனா போதுங்கிற அளவுக்கு ஊத்திடுவாரு. அதுக்கப்புறம் அவனை பாராட்டி தள்ளுவாரு, நீ ஒரு சூப்பரான ஸ்வாட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை பத்தி அப்படி இப்படின்னு பேசுவாங்கன்னு வைங்களேன். அவன் தங்கச்சி தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்காண்டி பயங்கரமா ரிஸ்க் எடுத்திருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் பேசின உடனே அவரு இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பியூரான சில்ட்ரன்ஸுங்க, சொல்ல போனா இன்னசென்ட், வீக், பொய் சொல்லுவாங்க, கொடூரமா நடந்துக்கிறத பத்தி கவலையே இல்ல, இந்த பையன் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கானே அப்படின்ட்டு மத்தவங்களையும் இவனையும் வச்சு பாக்குறாரு. இப்ப என்னன்னா நம்ம பையன் எப்பவுமே ரைட்டான பாத்துல போகணும்னு ஆசைப்படுறான். அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. எப்படியும் கடைசியில ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரும்போது யாராச்சும் இவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறாங்க. அன்னைக்கும் அந்த மாதிரி தான். அவன் அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது கரெக்டா அவன் தங்கச்சி அவனுக்காண்டி ஹெல்ப் பண்ணால. சோ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க உடனே அக்னாலேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுத்த ட்ரைனிங்க்கு ரொம்ப நன்றி, நான் அதனால நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நன்றி சொல்லுவான். அவன் அதெல்லாம் கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை அக்னாலேஜ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு புரியல என்ன ஏன் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு. உடனே அவன் பிளாஷ்பேக் ஒன்னு சொல்லுவான். சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில்ல சில பல குழந்தைகளை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு 9 குழந்தைங்க இருப்பாங்கன்னு வைங்களேன். நாள் சாப்பிட உட்காருவாங்க, எல்லாத்துக்கும் மீன் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பான். நான் எப்பவும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சுன்னு கேட்டா, விற்காத மீன்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதான் நம்மளால பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். அவருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்ற வேலையை ஆரம்பிங்கன்னு அதுல இருந்து ஒரு குட்டி பொண்ணு அவ மீனை கொண்டு வந்து இவனுக்கு கொடுப்பான். ஏன்னு கேட்டா நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, அதனால நீங்க தான் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம கூண்டு இருந்தாலும் எவ்வளவு அக்கறையா பேசுறான்னு. ஆக்சுவலா குழந்தைனால இப்படித்தானே இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கேன், அதனால கம்மியா சாப்பிட்டாலும் எனக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது, நீ சாப்பிடுமான்னு அவளை சாப்பிட சொல்லுவாரு. நீ நல்லா பாருங்க, உங்க எல்லாத்தோடய நான் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பேன், அதுக்கு எல்லாம் நீங்க நல்லா சாப்பிடணும்னு உடனே அங்க இருந்த ஒரு பொடி பையன் அந்த குட்டி பொண்ணு கிட்ட இங்க கூடுமா நான் சாப்பிடுறேன்பானா. முடியாது, இது டீச்சருக்கு மட்டும் தான், உனக்கெல்லாம் முடியாது, கூட்டிட்டு தின்னுடா மொட்டையாம்பா. எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். சோ இப்படி எல்லாருமே ஒரு ஃபேமிலியா மாத்தி ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைச்சாலும் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அந்த டைம் ஹிமஜிமே இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நாள் நைட்ல எல்லாத்தையும் மாத்திருச்சு பாரா. என்னன்னு பார்த்தா குழந்தைங்க எல்லாருமே வெளியில போனாங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ரிட்டர்ன் அந்த டெம்பிளுக்கு வந்துடணும். அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வைங்களேன். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், டீமன் கிட்ட சிக்கிட்டான். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரணுங்கிறக்காக இங்க இருந்து நேரா டெம்பிளுக்கு ஓடி வந்திருக்கான். அவனை காப்பாத்த ட்ரை பண்ணி அங்க வந்து அவனால அங்க இருந்து 8 குழந்தைங்க காலி. எல்லா நைட்டு மாதிரி தான் இன்னைக்கு நைட்டும் இருக்கும்னு எல்லாரும் நம்பி அன்னைக்கு நைட்டு படுத்து நல்லா தூங்குனாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் இவன் என்ன பண்ணுவான், விஸ்டேரியா பூ ஸ்மெல் வரக்காக சாம்பிராணி மாதிரி ஒன்ன போட்டு கொளுத்தி விட்டுருவான். அந்த ஸ்மெல் இருந்தாலே டீமன் அந்த வீட்டு பக்கம் வராதுன்னு வைங்க. நாங்க ஓடி வந்தவன் என்ன பண்ணிட்டான், அவன் தப்பிக்கணுங்கிறக்காக அந்த சாம்பிராணி டப்பாவை மொத்தமா உடைச்சு விட்டு
கொடுத்து டீமனை உள்ள வர்றதுக்காக கைட் பண்ணியிருக்கான். அப்படின்னா தான் அங்க இருக்கவங்க சாவாங்க, அந்த கேப்ல இவன் எஸ்கேப் ஆகலாம். என்ன ஒரு கொடூரமான வேலை. அந்த டீமனும் உள்ள வந்து அதோட கைவரிசைய தாறுமாறா காட்டிடுச்சு. வேலை ஹிமஜிமா அன்னைக்கு அங்கதான் இருந்திருக்காரு. கொஞ்சம் பேர்த்த கொண்டுருச்சு. பேலன்ஸ் ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அவங்களையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சாரு. நான் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறோம்னு சொல்லிட்டு நேரா அந்த டீமன்ட்ட போய் மாட்டி மொத்தமா 3 பேரும் காலி. பேசாம இவனை நம்பி இவன் கூடவே இருந்திருந்தாங்கன்னா உயிரோட இருந்திருப்பாங்க. தேவையில்லாம தப்பிக்கிறேன்னு ட்ரை பண்ணி கொண்டையில கால்ல வயிற்றுலன்னு அண்ணா பின்னான்னு கடி வாங்கி செத்து போயிட்டாங்க. அந்த டைம்ல நல்லா சாப்பிட்டு பல்கா ஹெவியா இருந்தானா பரவாயில்ல, கம்மியா சாப்பிட்டு ரொம்பவுமே வீக்கா இருந்தான். அதனாலேயே அவனால வாய்ஸ கூட ஒழுங்கா ரைஸ் பண்ண முடியல. அப்போ அந்த இடத்துல இருந்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். 3 குழந்தைகளும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அதனால தப்பிக்க ட்ரை பண்ணி செத்துட்டாங்க. இந்த குட்டி குழந்தைக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால அது பாட்டு உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்கும் பயத்துல. அவன் பின்னாடி அந்த குழந்தை ஒளிஞ்சுக்கிட்ட உடனே எப்படியாச்சும் அந்த குட்டி பொண்ணையாச்சும் நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இந்த டீமன் கிட்ட கொலவெறித்தனமா சண்டை போடுவான். அதுவும் எப்படிங்கிறீங்க, அந்த டீமனோட 2 கையும் பிச்சு படுக போட்டு ரத்தம் திரிக்க பொங்குன்னு அடிச்சு மூஞ்ச ஒட்டச்சு தள்ளி விட்டுருப்பான். என்ன ஒரு பஞ்சாயத்துனா அது டீமன். இவன் என்னதான் அடிச்சாலும் அந்த டீமன் வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். என்ன கன்றாவிடா இதுன்னு சொல்லிட்டு அவனும் விடாம அட்டாக் பண்ணுவான். இது வரைக்கும் வாழ்க்கையில அவன் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து யாரையுமே அடிச்சது இல்ல. அது மட்டும் இல்லாம ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சாதானே அவனுக்கே தெரியும் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அப்பதான் அவனுக்கும் தெரியுது அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு. அது ரீஜெனரேட் ஆக இவன் அடிச்சு உடச்சுக்கிட்டே இருப்பான். அது விடிற வரைக்கும். ஹியூமன் ஸ்லேயர்ஸ் கத்தி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒரே வீட்டுல காலி பண்ணிருக்கலாம். அடிச்சாலாம் இதுக்கு சாகாதுங்க. அதனால விடிய விடாம அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, டீமன் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருச்சு. இந்த ஒரு நைட்ல அவன் ஏகப்பட்ட விஷயத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை. தயோங்கிற ஒரு குட்டி பொண்ணை மட்டும் ஒரு லைஃப் ரிஸ்க் எடுத்து காப்பாத்திட்டான். ஆனா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னன்னா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டா. அட அந்த பொண்ணாச்சும் நடந்த விஷயத்த சொல்லிருக்கலாம். நான் ஆளுங்க வந்தவன அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவன் ஒரு மான்ஸ்டர், அவன் தான் எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி இவன் மேல பழிய போட்டுட்டா. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப பயந்ததுனால ஒரு கன்ஃபியூஷன்ல இப்படி உளறிடுவா. இன்னொரு கூத்து என்னன்னா, அந்த குட்டி பொண்ணுக்கு வெறும் 4 வயசு தான். அந்த வயசுல அவளுக்கு என்ன தெரியும், எனக்காண்டி சண்டை போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவ சொல்லுவான்னு நினைச்சான். ஆனா கடைசியில இவன் எல்லாத்தையும் கொன்னுட்டான்னு சொல்லி இவனை தூக்கி செயல்ல போட்டாங்க. செயல்ல அப்புறம் என்ன கதறி அழுவான். எல்லா குழந்தைகளும் இப்படித்தானா, இப்படி நடந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் மேலதான் எந்த தப்பு இல்லையேன்னு அவ்வளவு ஃபீல் பண்ணுவான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீமனோட தலை கை காலுன்னு ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல, இல்ல பட்டவன எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருச்சு. அதனால இவன் சைடு சொல்றதுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அதனாலேயே பாவம் அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில அவ்வளவு கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், எப்படி இங்க வந்து சேர்ந்தான் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.